வணக்கம், நமஸ்கார். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சகோதரர்களே. இப்போ நியூசிலாந்து ஒரு ஒர்க் பெர்மிட், நியூசிலாந்து பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, அதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்னன்னா, இது ஒர்க் பெர்மிட்ல போகக்கூடிய சமாச்சாரம். நியூசிலாந்து நல்ல கண்ட்ரி, டிராவல் ஸ்பாட் அஸ் வெல் அஸ் ஜாப்பு போகலாம். மோஸ்ட்லி இங்கே வந்து அந்த சீசனல் ஒர்க் விசா, அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஜாஸ்தி கிடைக்கும். ப்ளஸ் சிட்டிகளில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். அதில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு இந்தியன் மூலமாக வாய்ப்பு வந்திருக்கு. இது பாருங்கள், இது யாருக்காவது தேவைப்படுமான்னு பாருங்கள். இது ரொம்ப வேக்கன்சியில் கொஞ்சம் தான். நியூசிலாந்து பார்த்துங்க மேப்பில், இது ஒரு தீபகற்பம் ஐலாண்ட். ஓகே, இங்கே ஜாப்பை பற்றி சுருக்கமாக சொல்லுவேன். சூப்பர் மார்க்கெட் ஜாப். சேலரி வந்து நியூசிலாந்து டாலரில் சொல்லப்போனால் $2,000 to $2,300. அகாமடேஷன் ஃபுட்டு ஃப்ரீ. அப்படின்னா அகாமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டுக்கு உங்களுக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பொருள், தேவையான பொருள் நமக்கு ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இதுக்கு மேல் ஃபீமேல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போனாலும் போகலாம். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட். இது 2 வருஷம் கான்ட்ராக்ட், ரினியூவபிள் ஒர்க் பெர்மிட். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக இருக்கணும். வயசு 40க்கு கீழே. அவங்க தான் அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நல்ல சூப்பராக இருப்பாங்க. இது என்னன்னா, பேமெண்ட் ஆஃப்டர் ரீச் இன் நியூசிலாந்து. இதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே போய் சம்பளத்தில் பிடிக்கிற மேட்டர் கிடையாது. இதுக்கு நான் அட்வான்ஸ் இருக்கு, 50,000 அட்வான்ஸ் பாஸ்போர்ட் இருக்கு. சரியா? சரி, 50,000 அட்வான்ஸ் அப்படின்னா இது ப்ராசஸ் பண்ணதுக்கு 10 to 12 ஒர்க்கிங் டேஸ் மட்டும் போதும். 10 to 12 ஒர்க்கிங் டேஸ். அப்போ 15 நாள் கணக்கு எடுத்துக்கோங்க. அதை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணால் அது ஒரு லெட்டர் 3-4 பேஜில் வரும் பெர்மிட். அதை நம்ம பிஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் போட்டு மெடிக்கல் எடுத்து, மெடிக்கல் தமிழ்காரங்கன்னா சென்னையில் அப்போல போடுறாங்க. ஆள் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் மெடிக்கல் போட்டு மறுபடியும் பிஎஃப்எஸ்ல அது 1 வீக் தான் ஆகுது. ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துட்டு 1 வே டிக்கெட்டை ட்ராவல் பண்ணி அங்கேயே இறங்குவாங்க. அப்போது இதுக்கு 50,000 வாங்கினா ஒரு 10 டேஸில் உங்களுக்கு பெர்மிட்டோட அந்த பேப்பர்ஸ் வருது. அப்பாயின்மெண்ட் போட்டு விஎஃப்எஸ் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 50 ரூபா, 50 ஒன்றாச்சா, இதனுடைய டோட்டல் அமௌண்ட்டு 8 லட்ச ரூபா. ஓகே, அப்போ நம்ம செலவு எல்லாம் இன்க்ளூடட். டிக்கெட்டிங் 8 ரூபா ரேட்டு. அதில் 50 இப்போ விசா ஸ்டாம்பிங் ஒரு 50 முடித்த பிறகு அப்படி போக வேண்டியதான். அங்கே இறங்கினோடனே மீதி 7 லட்சத்தை கிளியர் பண்ணோம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில், அதனா ஹூ இஸ் த கேரண்டர், யார் இதுக்கு கேரண்டி போடுறாங்க அவங்க, அது நான் அந்த என்ன மெத்தட் நான் பிறகு சொல்லிக்கிறேன். உரிய ஆவணங்களும் பொறுப்பாக இருந்தால் அங்கே ஏறி இறங்கினோடனே நம்மளால் அங்கே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. பண்ணினோடனே அவங்க ஒரு ஏர்போர்ட்டில் வச்சே இல்லை, கொண்டு ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆன பிறகு ஃபோன் பண்ணி நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா நம்ம அந்த பேமெண்ட்டை கிளியர் பண்ணி நான் ஓகே சொல்லணும். ஆமாம் வந்துச்சு. ஓகே, நான் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா பாஸ்போர்ட்டை ஹேண்டர் பண்ணுவாங்க, ஜாபில் கொண்டு விட்டுருவாங்க. இது என்ன சார் காசு வாங்கிட்டு தெருவில் விட்டுருவாங்க? அப்படி விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே ப்ராப்பராக பெர்மிட் அடித்து ஏறி போகிறோம். இதுதான். ஏன்னா அங்கே போயிட்டு போன பிறகு சொல்லுவாங்க, இல்லை நான் வேலை செஞ்ச பிறகு தான் கொடுப்பேன், சம்பளம் வாங்கின பிறகு தான் கொடுப்பேன், அந்த மாதிரி கடத்துவாங்க. அது கூடாது. முதல்ல இங்கே கிளியராக சொல்லிட்டேன். பணம் இருக்கிறவங்க, சிலவங்க பணமே இல்லை ஆனாலும் அப்புறம் 1 ரூபா கட்டி போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இறங்கி ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போய் இறங்கின பிறகு காசு தர முடியாதனால முடிஞ்ச பார்த்துன்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு கனடாவில் நிறைய அனுபவம் பண்ணியிருக்கோம். ஆன் ரீச் பண்ணுவாங்க, இங்கே போய் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் இது என்னுடைய அட்வைஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். பேமெண்ட் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இங்கே செஞ்சுட்டு போங்க. அங்கே இறங்கின பிறகு இங்கே ஈஸியாக கொடுத்துருங்க. சிம்பிள். அப்போ இந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். நியூசிலாந்து போகிறோம், இத்தனை லட்ச ரூபா செலவு ஆகுது, அது நம்மகிட்ட இருக்குதா? இருந்தால் போதும். மற்ற சண்டை சச்சர பிரச்சனை எதுவும் வேணாம். இல்லையா, நம்மகிட்ட கம்மி பட்ஜெட்டில் வேறு நிறைய இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மை டியர் பிரதர்ஸ், ஏன்னா உங்கள் இருக்கிற நல்ல விஷயத்த நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். எது உங்களுக்கு பிடிக்குது, எது உங்களால் பாசிபிலிட்டி இருக்குங்கிறதும் பண்ணுங்க. இதுக்கு நான் அநேகமாக சொல்லுவேங்க. எல்லாருமே இங்கே இருக்கும்போது விளையாட்டு போகணும் கடனை வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லுவீங்க. உங்கள் ஐடி எல்லாம் கரெக்டாக கெட்டி எடுத்து டாக்குமெண்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பெர்சனல் லோன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது டக்குன்னு போட்டு ஒரு 10 நாள் 20 நாளில் வாங்கிடலாம். அதை கொண்டு ஏறி போயிடலாம். கேரளக்காரங்க தான் அப்படி தான் செய்கிறாங்க. நம்மளால் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். ஐடி ஆகுது, மண்ணாகுது.
சிவிலாவது அதெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? ஊனா 8 பைசா வட்டி 10 பைசா வட்டி எடுக்க இருக்கிறாங்க. பட் அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ணி ஐடி எல்லாம் கட்டி லோன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ப்ராஜெக்ட், கனடா ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் கட்டும் பொழுது இது வெரி ஈஸி. நம்மகிட்ட தான் நம்ம புத்தியை நம்ம தான் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய ஆலோசனை. மை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அறிவுரை சொல்றான் நினைக்காதீங்க. எங்க அனுபவத்தில் நான் சொல்றோம், பெரிய பெரிய வேலைகள் வருது, பெரிய அமௌண்ட்ல வருது, நல்ல நாட்டுக்கு போறதுக்கு ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நல்லபடியா போய் சேர்ந்துட்டா சம்பாதிச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க உங்க முயற்சியால மேலும் மேலும் வளர்ந்து பார்க்கணும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்து பேசுங்க. நான் அநேகமாக எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் ஆங்காங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்கறது இல்லை. ஏன்னா கரெக்டான கைடன்ஸ் அவங்க கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, எது கேட்டாலும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா தெரியாதையும் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு அது கஷ்டம். நான் கரெக்டாக கைட் பண்ணுறேன். நியூசிலாந்துக்கு இந்த ஜாப் இருக்குது, என்கிட்ட நிறைய ஜாப் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் ரீச் சரி, நான் அங்கே போய் கொடுக்க வேண்டாம், நான் இங்கே கொடுக்குறேன்னா 7.5 கொடுத்துருங்க. எப்படி ரீச் ஆனால் 8, இங்கே கொடுத்துட்டு போயிடுறேன்னா 7.5. 7.5ங்கிறது சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும். 7.5 lakhs சரியா? ஸோ டோட்டலி 20-25 டேஸில் கையில் டிபார்ச்சருக்கு டாக்குமெண்ட்ஸ் கைக்கு கிடச்சிடும். இதுக்கு தேவை டாக்குமெண்ட்ஸ் என்ன? வேஸ் யூஷுவல் ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, 10th சர்டிஃபிகேட் முக்கியம். ஏன்னா ஈஸியாக பாஸ்போர்ட் ஆகாது, ஈஸியான பாஸ்போர்ட். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ப்ளஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். நான் உங்கள்கிட்ட பேசுவேன். ஏன்னா ஒருவேளை அங்கேருந்து பேசுகிறாங்களான்னா பேசலாம், புரியுதா? அப்படிப்பட்டவங்க இதில் போனால் போதும். ஓகே, ஸோ மீண்டும் சொல்கிறோம், மேல் ஃபீமேல் ஆல் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்சோ வெல்கம். இதுக்கு போகிறதுக்கு பெர்மிட் ஒன் வே டிக்கெட்டில் தான் பாஸ்போர்ட்டில் அடித்து ஏறி போய் இறக்கும். சேலரி இதில் குறையாது, கூடுதல் வழியே குறையாது. நான் கூடுதல் சேலரி ஒன்றும் சொல்ல மாட்டேன், கம்மியாக தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ இந்தியன் ருபீஸ் இது எவ்வளோ சேலரி வரும்னா 2000, இப்போ 50 ரூபா போகுது இந்தியன் ருபீஸ். நியூசிலாந்து டாலர் 50 சில்லரை, 50 வைப்போம், 2-10, 1 லட்ச ரூபா சேலரி ப்ளஸ் 2000 கொஞ்சம் கூட கொடுத்தா கூட 1-10 ரேஞ்சுக்கு வரலாம். ப்ளஸ் அக்காமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு நம்ம சமைக்கிறது மாதிரி எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துருவாங்களாம். இதுக்கு வேலை இருந்தால் இது ரொம்ப நாள் நிற்காது. மேக்ஸிமம் 1 வீக்கில் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் அப்ரோச் பண்ணிட்டு தாங்க. மேற்கொண்டு சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் வேற ரீட்டைல் அவுட்லெட் சிட்டிக்குள்ளே உள்ள ஜாப் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது. ரேட் ஆனால் சேம் தான் பார்த்துருங்க. சொல்லப்போனால் ஃப்ரூட் பிக்கிங் பேக்கிங்லாம் அதிக மணிக்கணக்காக செஞ்சால் கார்ட்டூன்ஸ்க்கு இவ்வளவுன்னு இருக்கான். அது கூடுதல், இதை விட கூடுதல் சம்பாத்தியம் இருக்குது. பட் கோல்டு இருக்கும், அதை சமாளிக்கிறவங்க அதுக்கு போகலாம். எப்படி இருந்தாலும் சரி போகலாம். அந்த நாட்டில் இறங்கி லீகலாக இறங்கினாலே பல வழிகள் இருக்குது. அது உங்களுக்கு தான் தெரியும் எப்படி முன்னுக்கு போகணுங்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்டட் 23 வயசுக்கு மேலே, சாரி 22 வயசுக்கு மேலே யாராவது இருந்தால், ஃபினான்ஷியலி சவுண்டாக இருந்தால் தாராளமாக வரலாம். போகிறதுக்கு முன்னாடி பேங்க் பேலன்ஸ் பார்ப்போம், அதுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்குவோம். ஒருத்தர் கேரண்டி போடணும், லோக்கல் கேரண்டர். ஓகே, அங்கே இறங்கிட்டு சரிங்களா? சரி, இது லீகலாக எல்லாம் பெர்மிட்டில் போகிறதுனால சட்டப்படி நாங்கள் எழுதி வாங்கலாம், டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். அதில் யாரையும் சீட் பண்ண முடியாது. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோ நல்ல வேலைகள் தரேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேரும் பண்ணி கொடுங்க, பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். தேங்க்யூ.